நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன், சாப்பிடவே முடியல. மும்பை ஃப்ளைட் மிஸ் ஆகிடும் போல. எனிவேஸ் போரிங் நடந்து ஜாலியாக தான். ஓ லேட் ஆயிடுச்சு. டாக்ஸி எப்படி இருக்குன்னு மும்பை ஏர்போர்ட் ஃபஸ்ட் டைம். நானும் பார்க்குறேன் இறக்குவாங்க. ரொம்ப நேரமாக ஃப்ளைட் வரல. 10 மணிக்கு எடுத்தாங்க. மணி இப்போ 11:50 ஆகுது. மும்பைக்கு இன்னும் ரீச் ஆகுது. வெளில பார்த்தா கடல் உடனே தெரில, கடலுக்கு மேலே இருக்குமோ. ஸோ என்னவோ ஒன்று. நான் வேறு ஒரு நூடுல்ஸ் வாங்கிட்டு போர்டிங் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாதி நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு வந்து 400 ரூபா அந்த நூடுல்ஸ். சரிங்களா? ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேறு சாப்பிட முடியல பங்கு. வேஸ்ட்டாக போச்சு. சரிண்ணா, எனக்கு எதுவும் தெரியலப்பா. சரி, லைட்லாம் போட்டிருக்காங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் மும்பை இறங்கிட்டு வரேன். எங்கே பார்த்தாலும் சரக்காக இருக்குப்பா இந்த மும்பை ஏர்போர்ட்டில். சரக்கு தம்மு கடை. எனக்கு வந்து கேட்டு 47 போட்டிருக்காங்களா. நான் வரேன் அங்கேருந்து 47 40 அந்த எண்டில்லாம் சரக்கு. இந்த அளவுக்கு சரக்கு கடைலாம் நான் பார்த்ததே இல்லையாப்பா ஏர்போர்ட்டில். ஐயோ, இதில் குளிர் வேறு, தூங்கவும் முடியல. நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன்லலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்குது. இங்கே எல்லோரும் படுத்து தூங்குறாங்க, ஜாலியாக இருக்குது. எனக்கு தான் தூங்க முடியல இந்த மாதிரி சீட்டில். ஆனால் அப்படி படுக்கிறேன் இப்படி படுக்கிறேன், தூங்கவே முடியல சுத்தமாக. ஃபைனலி லடாக் ஃப்ளைட்டு போட் பண்ண போகிறோம். ஜாலியாக இருக்குது. அப்பா, கிட்டத்தட்ட 12:30 வந்தேன். 12:30லேருந்து 7:30 மணி ஆகுது. ஓகேவா? லடாக் ஃப்ளைட்டு. அப்பா, எவ்வளோ நேரம் தூக்க முடியல, சுத்தமாக தூக்கம் இல்லை. அவங்ககிட்ட உட்காந்து சேரில் உட்காந்து ஃபைனலி ஒரு ஃப்ளைட்டு ஜலி. ஏப்பா, சந்தோஷமாக இருக்குப்பா. போவோம், உள்ளே போயிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. 10:30லே வந்து ரீச் ஆவேன். இண்டிகோ ஃப்ளைட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. सर्वे लिंक के द्वारा हमें दे सकते हैं। धन्यवाद। Your attention please. We are preparing for touchdown. Please check your seating area for any items you wish.
லே வந்துட்டோம். வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி வந்தேன். 10 ரூபா தான் மார்க்கெட்டுக்கு. இங்கேருந்து மெயின் மார்க்கெட் போகணும். ஏறி வந்தால் பசிக்குது வேறு. நைட்டு சாப்பிட்டது. சரி ஒரு பனானா ஷேக் குடிக்கலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன். நல்லா இருப்பா ஏரியா. மலை, மக்கள், வெயில் அடிக்குது, அதே சொல்லிட்டு சில்லுன்னு இருக்குது. நைஸ். மார்க்கெட் போய்ட்டு தான் சிம் வாங்கணும். ரேஞ்சே இல்லை. வீட்டுக்கு வேறு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஃப்ளைட்டு லேட்டு வேறு. ஸோ பார்ப்போம். சிம் வாங்கிட்டு ஹாஸ்டல் இல்லைன்னா ஹாஸ்டல் தான் பார்க்கணும். 300 400 சொல்கிறாங்க ரேட்டு. ஸோ அது பெட்டராக இருக்கும். பார்ப்போம் எப்படி போகுது. இறக்கி விட்டாலும் அந்த பஸ்ஸு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு ஒரு சந்தில் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நடக்கணுமா? நல்லா இருக்குப்பா இடம், அமைதியாக. ஆனால் வெயில் அடிக்குது. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் மெயின் மார்க்கெட் வருமா? ஸோ ஆனால் வெயில் அடிக்குதா? நடந்து போயிட்டுருக்கேன். போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் தூரம் தானா, பார்ப்போம். இந்த ஹோட்டலில் வந்துட்டு ஒரு பட்டர் நானும் பட்டர் சிக்கனும் ஆர்டர் பண்ணேன். இந்த ரெண்டுத்துக்கு 500 ரூபா ஆகும். அட பாய்க்கலாம். லடாக்கில் இவ்வளோ ரேட்டு போட்டு வச்சுருக்கீங்க. சரி சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பரவாயில்லப்பா, நல்லா தான் இருக்குது. நான் கூட ஓகே தான். இவ்வளோ ஃபீட்டில் வந்துட்டு ஒரு பன்னீரும் பட்டர் சிக்கனும் நல்லா தான் இருக்கும். நாட் பேட். மூவி ரிவ்யூ மாதிரி சொன்னாங்க. 1 டைம் ரீச் வீட்டு ஆனால் ஆட்டிடியூடும் சரியில்லை. சோலோ வந்திருக்கனால அடுக்க மாட்டேங்கிறாங்க. 4-5 பேர் வந்து அவங்களுக்கு போய் விழுந்து செய்கிறாங்க. ஆட்டிடியூட் நல்லா இல்லை. ரெஸ்டாரண்ட் பேர் என்ன கூட தெரியல. முதல்ல போய்ட்டு காட்டுறேன். அதான் மக்களே, நான் சாப்பிட்ட ஹோட்டல் லடாக்கில் ரீச் ஆகிட்டு பில்லு பார்த்திங்கன்னா பட்டர் சிக்கன் இது செட்டு 423 ரூபா. இவ்வளோ நேரம் வந்து நக்கலை பண்ணிகிட்டு இருந்தோம்னா பில்லு கொடுக்குற நேரத்தில் வந்து நீங்கள் சார் அச்சாவா சார் பகுத்து அச்சாவா சார் அரே பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்டிடியூடு இல்லை. நான் 1 ரூபா கூட கொடுக்காம ஒரு அடை நவடைகப்பா. இதுதான் நம்ம எடுத்த ஹோட்டல். ஹாஸ்டல் ரூம் டூர் போகுமா? அப்படி மேலே போனால் ரிசப்ஷன் சாப்பிட்டு போயிருக்காங்க போல. பங்க் எடுக்கல. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ தான் இன்றைக்கி நாளைக்கு ஃபுல் ரெஸ்ட்டு. நம்ம 301 இதுதான் நான் எடுத்துக்கிற ரூம். 2000 ரூபா இந்த ரூமு ஒரு நாளைக்கு.
நல்லா தான் இருக்குது, நல்ல வியூ காட்டுறேன் இருங்க. இட்ஸ் நைஸ். நல்லா இருக்கு. இப்போ பாத்ரூம் போனோம்னா சுடுதண்ணி சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய ஹீட்டர் பாருங்க. ஒரு ஆக்சுவலாக இதுவும் நல்லா இருக்கு. நைஸ். 2000 ரூபாய்க்கு ஒர்த்து தான். நல்லா ரெஸ்ட் எடுத்தோமா, இவ்வளோ ஹை ஆல்டிடியூட் வந்திருக்கோம்ல. ஸோ டோட்டலி ஒர்த் இட். லடாக் வந்தீங்கன்னா இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா வேறு ரூம் பாருங்கள். ஓகே. இன்னைக்கு லடாக்கில் டே 2 பைக் எடுக்கலான்னு வந்தோம். அப்படியே அந்த இன்லைன் பர்மிட் எடுத்துகிட்டு 500 ரூபா கேட்டாங்க. அதை எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கேன். நிறைய பர்மிட் இந்த ரெண்டல் பைக் வந்து பார்த்தேன். இந்த இடம் நிறையா ரேட்டிங் போட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ உள்ளே ஒரு நடந்து போயிட்டுருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பைக் எடுத்துகிட்டு தான் சாப்பிட போகணும். பாப்பா எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து 140 மீட்டர் சம்திங் தான் சொன்னாங்க. நல்லா இருக்குப்பா. உள்ள ஏரியா கூட ஃபுல்லாக ஹோட்டலாக. இங்கே இவ்வளோ ஹோட்டல் இருக்குன்னு தெரியாமல் போச்சு. எங்கே இருக்குது அந்த இடம்? 140 மீட்டர்ஸ் ஏதோ சொன்னாங்க. பார்ப்போம், நான் இடத்துக்கு போயிட்டு சொல்கிறேன். இவ்வளோ பைக் இருக்குப்பா இங்கே. இமாலயா பரவாயில்லையே, நல்லா தான் இருக்குது. 1800 ரூபா சொல்கிறாங்க பைக்கு ஒரு நாளைக்கு. $21,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு பைக்கு. This one is fine. ஒரு வழியாக பைக் எடுத்துட்டோம். இங்கேருந்து 6 நாளுக்கு 10,000 ரூபா தான் நமக்கு. அடுத்த கத்துங்களா உமிங்களா எல்லா லாக்கும் இது எடுத்துகிட்டு தான் போடும். தீபாலா 10,000 கேட்டாங்க. கொடுத்துட்டு வண்டி டோட்டலாக ஆச்சா ஹெவியாக இருக்குது வண்டி. நான் இவ்வளோ எதிர்பார்க்கல. டோட்டலாக 21,000 ஓடி இருக்கு. தெரியுதா? 21,000 ஓடி இருக்கு. இட்ஸ் நைஸ். போயிட்டு பெட்ரோல் போடணும், போட்டு கிளம்பிடுவோம். இன்றைக்கி ஃபுல்லாக லே தான். நாளையிலேருந்து தான் சுற்றி பார்க்கணும் மற்ற இடங்கள்லாம். லெட்ஸ் see how it goes. இந்த பைக்கை எடுத்துகிட்டு ஹாஸ்டல் வர்றதுக்காக ரோடு பார்த்தேன். மேப்பில் ரோடு போட்டால் மேப்பில் ரூட்டு போட்டால் அது என்னை சுற்றுன்னு 2 மணி நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தேன் அந்த லடாக் லேக் வழி. அப்புறம் ஒரு குறுக்கு வழியில் போய் சாவடிச்சிட்டேன். அது எப்படி போகணும்னு தெரில. ஸோ அது போகிறதுக்கு என்னால் எவ்வளோ வெறுத்து போச்சு. அதுக்கப்புறம் வண்டியை பார்த்து நீ ஹாஸ்டல்லே கடை நான் நடந்து வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அதில் இன்னொரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, ரூட்டு பார்க்குறதுக்கு பேக்கெட்லேருந்து வண்டியை நிப்பாட்டி ஃபோனை எடுத்து ஸோ கடுப்பாகிட்டு வண்டியை ஹாஸ்டல்லே விட்டுட்டு ஒரு அந்த
இந்த ஃபோன் ஹோல்டர் வாங்கிட்டு சாப்பிட வந்துருங்க. காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல. என்ன மணி ஆச்சு? மணி 12 லே பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்துருக்கேன். தி டெரஸ் ஹோட்டல் பேர். நல்லா தான் இருக்கு. வியூ எல்லாம் பகவாக இருக்கு. யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். கீழே நடக்கிறாங்க நிறைய பேர். லே மார்க்கெட்லேயே இருக்கிற ஹோட்டல். நைஸ். சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் லடாக் பிரியாணி எப்படி இருக்குன்னு. வண்டி எடுத்திங்கன்னா உங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்கிற ரெண்டல் எடுங்க. ஏன்னா சுத்த விட்டுருவாங்க. புது இடம் இந்த கூகுள் மேப் சுற்றி விட்டுருவோம். பார்ப்போம் எப்படி இருக்குங்க. லடாக் பிரியாணி கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல மசாலாலாம் மணக்குது. ஒரு பிட் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க. இந்த பிரியாணியோட ரேட் எவ்வளோ தெரியுமா? பாரு, 450. பிரியாணி ரேட் 450. நாட் பேட், நல்லா தான் இருக்குது. காலையில் பைக் என்ன சுற்ற விட்டதுக்கு இந்த பிரியாணி எவ்வளோ போய்ட்டுருப்பான். 450 ஒருத்தான்னு கேட்டால் இங்கே எல்லாமே அவ்வளோ ரேட்டு தான். 10,000 அடிக்கு மேலே ஆல்டிடியூட் மேலே. ஸோ ரேட்டு பார்த்தா ஒன்றும் நடக்காது. பட் நல்லாயிருக்கு. இட்ஸ் நைஸ். சாப்பிட்டு வந்து சொல்கிறேன் ஃபுல்லாக வயிறு நிறைய இல்லையான்னு. ஹால் ஆஃப் ஃப்ளேம் பார்க்கலான்னு வந்தேன். ரூம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். நல்லா இருக்குப்பா. என்ட்ரன்ஸ் ஹில் பயங்கரமாக இருக்குது. மழை எனக்கு வரும்போது தான் ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. எப்போ மலைக்கும் இந்த பிளெயின் போகிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே தான் பீரங்கிலாம் வச்சுருக்காங்க. பீரங்கி அப்புறம் நோ கேஷ் கார்டு ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்தியன் மியூசியம் சிட்டிசன் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு படத்தோடு போயிட்டுருக்காங்க. நல்லா இருக்குப்பா. கார்டு மட்டும் தான் எடுப்பாங்களாம். 125 ரூபா ஹால் ஆஃப் ஃப்ளேம் டிக்கெட்டு. அப்புறம் ஒரு பேட்ஜும் தந்தாங்க. வெளில போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது நான் ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன். லைக் இதுக்குள்ளே ஏதோ நம்ம வார் நடந்த டைமில் எழுதுறது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஹால் ஆஃப் ஃபேம் நைஸ். शायद आपने नाम तो सुना होगा। जम्मू से 25 किलोमीटर जाने के बाद जिस जगह का नाम आपको पता उधमपुर डेमोग्राफी लेकिन आपको ये सोचता होगा वहाँ का நம்ம யூஸ் பண்ண பாத்திரம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஆர்ச்சரி போலோ ட்ரெடிஷ்னல் ஃபுட்
வாயிலே விட முடியுது பேர். Dragon. Buddhism. Buddhist way of life. Nice. Rulers of West Tibetan dynasty. Hey, வெப்படலாம் இருப்பா. Hey, PUBG விளையாடுற வெப்பன். காலேஜ் ஈவெண்ட் யார் அது ஜீனியஸ் ஜெனரல். We see the invisible, feel the intangible, achieve the impossible. Hey, nice man. Safety, honor and welfare of your country comes first, always and every time. Honor, welfare, comfort of people you command comes next. Your own ease, comfort comes last, always and every time. War gallery, border before. Defense Ministry, George Fernandez. ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். கிளிம்ஸ் ஆஃப் வார் நல்லா இருக்குப்பா. ஐ மீன் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் வார் கன்ஸ் எல்லாம் வாரில் யூஸ் பண்ணுதா. பாகிஸ்தானி ராக்கெட் லான்ச்சர் இதெல்லாம் பப்ஜியில் பார்த்து தான் பழகும். இப்போ தான் நேரில் பார்க்குறோம். ஆமோ ஸ்கோப்பா இது கார் 98 போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள். இது அப்படியே கார் 98 போயிருக்கு. தமிழ் இவங்கெல்லாம் யார்? இங்கே ஆர்மிஸா அவங்க நாட்டுக்காக உயிர் விட்டவங்க நினைக்கிறேன். மெடல் எவ்வளோ பேர்ப்பா நாட்டுக்காக செத்துருக்காங்க. எவ்வளோ பேர் சுற்றி சுற்றி பார்த்தா அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. மாரில் மேஜர் அஜித் சிங் பேர் கூட பாதி பல்ஜித் சிங், योगेंद्र मैना, उदय सिंह, वीर सिंह, प्रताप सिंह, राजेश सिंह. terrain model of piano, कर्मंडल सिंह, ನಾನು ಏನು ಪ್ರೊನೌನ್ಸಿಯೇಷನ್ ಪದ್ಮಾವಳಿ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಲೆಫ್ಟಿನೆಂಟ್ letter recovery. Soul is never born or can never die, nor after having come to be it will cease to exist. It is unborn, eternal, permanent and
Continue to exercise even after the body test. Nice. Souvenir shop closed. Fancy Italian products. அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது பற்றி எனக்கு தெரிஞ்ச புக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ இது அடடா எதுவும் இருக்கு. அவங்க எப்படி ஆயுஸ் சர்ச் யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஹெலிகாப்டரோட அந்த ஃபேனு என்ன சொல்கிறது, ஸ்டேயிங் ஹெல்த்தி. அந்த இதில் போய் கூட இது பண்ணுவீங்களா யோகாலாம், ஆக்சிஜன் சொல்லுவோம். அவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் நினைக்கிறேன். Slowest silenced domain. When the beagle falls, these shall rise and march again. வீடியோவில் ஏவி ஓடுது. ஸ்னோ ஸ்கூட்டராக அவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட். எங்கேயும் கன்ஸ் இருக்குப்பா. AK-47, AK-47, AK-56. இது என்னது? NATO 6 7.62 assault rifle AK-47. Phone mask. Rocket launcher. Stereo SSG 69. ஸ்கோப்போடு வச்சுருக்காங்க. 10th Brave Hearts of Operation McDowd. Repair of guns in the glacier. Track construction at Subsector North. ஸ்லோவில் யூஸ் பண்ணாய் ரேடியோ. Top knot without loop. Figure of 8 single loop. இவ்வளோ இருக்கா அதுக்கு? எல்லாம் தெரியுதா? ராஜ்நாத் சிங். Years of Kargil War. F-16. USP-0. Snow of Excellence. Casualty evacuation from battlefield. Sweet taste of victory, guts and glory. Glimpse of war. நல்லா இருக்கு. எப்படி இருக்குப்பா, சூப்பராக இருக்கு. In memory of those set out
serve the national cost and do not return. Ladakh 1947. Wow. சூப்பராக இருக்கு. ஏய் ஆறு எல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. போய் பார்த்துட்டு ஒரு 10 minutes அவ்வளோதான். 125 rupees கார்டு மட்டும்தான், கேஷ் கிடையாது. ஜாலியாக பார்த்துட்டு ஹலோ நெக்ஸ்ட் எங்கே நெக்ஸ்ட் இது லே பேலஸ் போகலான் இருக்கேன். பார்ப்போம். போனால் மோஸ்ட்டு போனால் தான் போவேன், தெரில.